ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்துச்சுன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். நீ அட்டமத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த பாவகமாக வருதோ 10 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 25 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குவீங்க. இந்த ராகு எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்கும் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெரும் பூதகரமாக வைக்கும், பெரிய பிரச்சனை சாதாரணமாக முடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் சார் ஒரு கிரகம் மேஷத்தில் ராகு இருக்குது, ரிஷபத்தில் ராகு இருக்குது, மிதனத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ராகுதசை நல்லா இருக்குமா, ராகுதசை எப்படி இருக்கும், ராகுதசை ராகு புத்தி எப்படி இருக்கும், எனக்கு குருதசை ராகு புத்தி எப்படி இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். சார் உங்களுக்கு ராகுதசையோ ராகு புத்தியோ நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஏஎல்பி லக்கணம் அச்சய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருக்கட்டும், ராகு உதாரணமாக கடகத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ அல்ல மீனத்திலேயோ இந்த ராகு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகு தசை யோகத்தை கொடுக்குமோ யோகத்தை கொடுக்காது. நீங்கள் என்ன தசை இருந்தாலும் சரி, என்ன லக்கணமாக இருந்தாலும் ராகு கடகத்தில் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இடம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விரைய செலவு எதிர்பார்த்தது இருக்குமான்னு எதிர்பார்த்தது இருக்காது. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, அவசரப்பட்டு தொழில் தொடங்காதீங்க, அவசரப்பட்டு ஒரு இடத்த வாங்கிடாதீங்க, அவசரப்பட்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை முடிவு பண்ணிடாதீங்க. ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்துச்சுன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் இது ஜோதிடம் தெரிஞ்சுதான் இருக்கணும். சார் கடகம் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் நம்ம 12 லக்கணம் தெரியுது, எந்த லக்கணம் ஏஎல்பி லக்கணம் வேணாலும் போகட்டும். எனக்கு கடகத்தில் ராகு இருக்குது, இல்லைங்க சார் எனக்கு விருச்சிகத்தில் ராகு இருக்குது, இல்லை சார் எனக்கு மீனத்தில் ராகு இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகு தசை எந்த லக்கணமாக இருந்தாலும், சார் எனக்கு ஜென்ம லக்கணத்தில் 11 ராகு சார், கன்னி லக்கணம் ஜென்ம லக்கணம் சார், எனக்கு 11 ராகுதசை எனக்கு ஓஹோன்னு இருக்கணும், ஆனால் எனக்கு ராகுதசை இல்லை. எனக்கு ஏஎல்பி லக்கணம் கன்னி லக்கணம் சார், எனக்கு 11 ராகு இருக்கு ஓஹோன்னு இருக்கும், எனக்கு கொடுக்குமானா கொடுக்காது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் என்ன சார் எனக்கு தனுசு லக்கணம் சார், அட்டமத்தில் ராகுதசை சார் கெடுத்து போச்சு. நீங்கள் அட்டமத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த பாவகமாக வருதோ, கடகம் உங்களுக்கு உதாரணமாக ஏஎல்பி லக்கணம் மேஷ லக்கணமாக இருக்குது. இப்போ 4ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சு, ராகு தசை நடத்துனுச்சுன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகமெல்லாம் பெரும்படியாக பெரும் யோகத்தை கொடுத்து உங்களோட பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அதான் சொல்கிறல்ல, ஒரு சாதாரண ஒரு பைக் வாங்க போவீங்க, ஒரு 50,000 ஒரு பைக் வாங்க போனால் 5 லட்சத்துக்கு பைக் வாங்குவீங்க. 10 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 25 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குவீங்க. எல்லாமே 3 மடங்கு 4 மடங்காக செலவு பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத ஜாமீன், தேவையில்லாத நிகழ்வுகள் கொடுத்து நீங்கள் கடகத்தில் ராகு இருக்குது, எனக்கு ராகு தசை நடந்துச்சு, ராகு புத்தி நடக்குது, நான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏஎல்பி லக்கணம் என்ன லக்கணம் வேணாலும் போகட்டும், நீங்கள் அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் பேர் புகழ் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார் நான் சின்ன கடனாக இருக்குது சார், கொஞ்சோண்டு விரிவாக்கம் பண்ண போகிறேன், எனக்கு கடன் சார். இப்போ நீங்கள் வாங்கினாலே 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 2 கோடி 3 கோடி தான் சார் கடன் வாங்குவீங்க. சம்மந்தம் இல்லாத கடன் வாங்கி சம்மந்தம் இல்லாத செலவு பண்ணி சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனையில் மாட்டி இந்த ராகு தசை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சார் மற்ற இடத்துல கடகராகு உங்களுக்கு ஏஎல்பி லக்கணத்தை அட்டமத்தில் ராகு தசை இருந்தால் ராகு ஓகோன் பண்ணிடுமான்னா அது தனிப்பட்ட முடிவு, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட லக்கணம். பொதுவாக நான் சொல்லும்போது உங்களுக்கு ராகு தசை நடக்குது, நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சாலும் சரி ஜோதிடம் தெரியலைனாலும் சரி, நீங்கள் இதை ஜோதிடர்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்கள்ல, கடகத்தில் ராகு இருக்குது, எனக்கு ராகுதசை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு விருச்சிகத்தில் எனக்கு ராகு இருக்குது, எனக்கு மீனத்தில் ராகு இருக்குது, நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் போகட்டும், இந்த 3 இடத்துல ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த ராகு தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அவயோகத்தை தான் கொடுக்கும், கோர்ட்டு கேஸை தான் கொடுக்கும், ஒம்பு தான் கொடுக்கும், தேவையில்லா பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏஎல்பி லக்கணத்து அட்டமாதிபதி வீடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதே உதாரணமாக ஏஎல்பி தனுசு லக்கணம் அட்டமாதிபதி கடகமாக இருந்து ஏஎல்பி மேஷமாக இருந்து அட்டமாதிபதி ராகா இருந்து ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்மமாக இருந்து அட்டமத்தில் ராகு இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பார். ரொம்ப கவனமாக இருக்கும். அது தனிப்பட்ட ஜாதகம். உங்கள் ஏஎல்பி லக்கணம் மேஷமோ அல்லது சிம்மமோ அல்லது தனுசோ போணுச்சுன்னா கண்டிப்பாக ராகு கண்ணிலேயோ ராகு கடகத்திலேயோ ராகு விருச்சிகத்திலேயோ ராகு மீனத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இதேமாரி அச்சய இலக்கண பദ്ധதியில் ஒவ்வொரு கிரகங்கள், கிரக இணைவுகள், சேர்க்கைகள், பார்வைகளை பற்றி நிறைய விஷயம் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ராகு இப்படியெல்லாம் எதிர்பாராத ஒரு மாயையை உருவாக்கும், சிந்தனைகளை தோன்றும், பேச வைக்கும், நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்களை பேசிடுவோம்.
அதுவே பெரிய பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த ராகு ஒரு மாயையான ஒரு நிகழ்வு தானே. அந்த ராகு எப்படியெல்லாம் வந்து நம்மளை ஆட்டி படைக்கும் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெரும் பூதாகரமாக்கும், பெரிய பிரச்சனை சாதாரணமாக முடிக்கும். சாதாரண ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி, அதை பெரிய பூதாகரமாக்கி, அதை சண்டையாக்கி, அதை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போக வச்சு, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு தசை. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் கடகத்தில் ராகு இருக்கான்னு பாருங்கள், விருச்சிகத்தில் ராகு இருக்கான்னு பாருங்கள், மீனத்தில் ராகு இருக்கான்னு பாருங்கள். உங்களோட பதிவுகளை பின்னோட்ட பதிவுகளை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.